ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜெட்2 மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம எனி பேஸ் டு டெசிமல் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே முக்கால்வாசி கற்றுக்கிட்டாச்சு. ஸோ எல்லா பேசிக்கான என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம போன வீடியோவில் கற்றுக்கிட்டாச்சு. பட் இந்த வீடியோவில் என்ன நம்ம கற்றுக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்குன்னா, சப்போஸ் என்னுடைய கிவன் இன்புட் ஸ்ட்ரிங்காக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா நான் என்ன சொன்னேன், அப்போ எக்ஸா டெசிமலில் 2F 3F இப்படின்லாம் மென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்புட்டுக்கு பதிலாக எனக்கு 2F இப்படி எனக்கு இன்புட் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் என்னன்னு கேட்டோம்னா 16 அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவுட்புட் அப்போ என்ன வேணும், 47 அப்படின்னு வேணும். ஸோ கொடுத்துருக்கிறது எனி பேஸ். ஸோ 2F இதில் என்ன இருக்கும், கேரக்டர்ஸும் இருக்கும். A to F வரைக்கும் கேரக்டர்ஸும் இருக்கும். நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அவுட்புட் சாம்பிள் அவுட்புட் 47 எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம டிஸ்கஷன் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இப்போ இது வந்து எல்லாமே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியாச்சு. கொடுத்துருக்கிற இன்புட் எல்லாமே ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வருவோம். ஸோ 111 001. ஸோ இதுக்கான ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ 57. எப்படி பண்ணலாம்னா 1 into 2 power 0 அது ஓகே தான். நெக்ஸ்ட் இன்டூ 2 power 1 ஓகே ஃபைன். இன்டூ 2 power 2. ஸோ ஏன்னா இது பேஸ் என்னது, இது பைனரி பேஸ். ஸோ அதனால பேஸில் இப்படி மல்டிபிள் பண்ணுறோம். இது இன்டீஜராக இருந்தது, ஓகேவா? போன கொஸ்டின்ல இது இன்டீஜரா இருந்தது. அதனால நான் mod 10 பண்ணி இந்த டிஜிட்டை எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டை ரிமூவ் பண்ணேன். திரும்ப இந்த டிஜிட் எடுத்தேன், இதை ரிமூவ் பண்ணேன். இந்த டிஜிட்டை எடுத்தேன், இதை ரிமூவ் பண்ணேன். இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை டெஸ்ட்ராய் பண்ணேன். இதை எடுத்து யூஸ் பண்ணேன், டெஸ்ட்ராய் பண்ணேன், எடுத்து யூஸ் பண்ணேன், டெஸ்ட்ராய் பண்ணேன். என்னோட கண்டிஷன் என்ன எழுதுனேன், நம் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வைல் கண்டிஷன்ல போட்டு நம்பர் 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸை பண்ணேன். அது இன்டீஜரா இருக்க போக. ஸோ இதுவே ஸ்ட்ரிங்கா இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம், இப்போ 11 001 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கா இருக்குன்னா, ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், டைரக்டாவே லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்துக்க முடியும். இப்படி என்னால் ஸ்ட்ரிங்கா ஐட்ரேட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல நான் எந்த நம்பரையும் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் லாஸ்ட்ல இருந்து என்னுடைய நம்பரை எடுத்துக்கலாம். பட் நான் அப்படி எடுக்கும்போது அதுக்கு பேர் என்ன, கேரக்டர். கரெக்டா? ஸோ நான் அப்படி இதை எடுக்கும்போது இது வந்து ஒரு கேரக்டர். அப்போ கேரக்டரை நான் என்னவா மாற்றணும், இன்டிஜரா மாத்திக்கணும். இப்போ நான் இங்க எடுக்கிறேன்னா 1ங்கிறது ஒரு கேரக்டர். ஸோ என்னால் டைரக்டா 1 into 2 power 0ங்கிறது பண்ண முடியாது. இந்த 1ங்கிற கேரக்டருக்கு ஈக்குவலான இன்டிஜர் 1 அதை நம்ம எடுக்கணும். ஸோ அது ஒரு இஷ்யூ இங்க இருக்கு. அந்த ஒரு டெஸ்ட் கேஸை, அந்த ஒரு எட்ஜ் கேஸை நம்ம இங்க ஹேண்டில் பண்ணணும். ஆல்சோ இப்போ 2F அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2F அப்படிங்கிறது n. நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் கேரக்டர் எடுப்போம். அப்போ இந்த கேரக்டர் முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த கேரக்டர் ஏவா இருக்கா, இல்ல பியா இருக்கா, இல்ல சியா இருக்கா, இல்ல டியா இருக்கா, இல்ல ஈயா இருக்கா, இல்ல எஃப்ஆ இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவோம். ஏவா இருந்தா இதுக்கு பதிலா நான் என்னென்ன நம்பர் அலோகேட் பண்ணுவேன், 10. பியா இருந்தா 11, சியா இருந்தா 12, டியா இருந்தா 13, ஈயா இருந்தா 14, எஃப்ஆ இருந்தா 15 அப்படிங்கிற நம்பர் கொடுப்பேன் இதுக்கு. அடுத்தது இந்த கேரக்டருக்கு நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ இப்படி நான் எடுக்கிறது, இது கேரக்டரே கிடையாது. இது வந்து டைரக்டாவே 0 to 9 கேரக்டருக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ 2ங்கிறது கேரக்டர். இதுக்கு ஈக்குவலண்டான இன்டீஜர் வேல்யூஸை நான் எப்படி எடுக்கிறது, கரெக்டா? 2ங்கிறது கேரக்டர். இப்படி நான் கேரக்டர்ல இருந்து இன்டீஜருக்கு மூவ் பண்றது அப்படின்னு ஒரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும், கரெக்டா? ஸோ வாங்க இப்போ ஐட்ரேட் பண்றதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு, லாஸ்ட் டிஜிட்ல இருந்து ஐட்ரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டைரக்டா கொஸ்டின் போய் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிவன் இன்புட்ல என்னது, ஸ்ட்ரிங். சரி, எனக்கு என்ன வேணும், ஆன்சர் வேணும். ஏன்னா ஆன்சர்ல தான் நான் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போறேன். ஏன்னா ரிட்டன் டேட்டா டைப் இன்டீஜர் தான். ஸோ அப்போ அதனால இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு வழக்கம் போல 0 ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு அந்த நம்முங்கிறது ஸ்ட்ரிங் தானே. ஸோ n டாட் லென்த் -1 என்னாச்சு இன்ட் ஐ ஈக்குவல் டு n டாட் length n டாட் லென்த் -1 i greater than or equal to 0 i minus i லாஸ்ட்ல இருந்து ஐட்ரேட் பண்றேன். முதல்ல ஒரு கேரக்டர் எடுப்போம், n டாட் கேர் அட் i. இப்போ இந்த கேரக்டர் என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்க பேஸ் இருக்கு. ஸோ நம்ம பவர்னு வச்சுக்கலாம், போன வீடியோல வச்சுக்கிட்ட மாதிரி int power equal to 1. சரி, இஃப் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு ஏவா இருக்கா, அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு பியா இருக்கா, அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு சியா இருக்கா, அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு டியா இருக்கா.
ஸோ அப்படியும் இல்லைன்னா எல்ஸ் இஃப் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு இஆ இருக்கா ABCDE. ஓகே லாஸ்ட். அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு எஃப்ஆ இருக்கா. ஸோ அப்படி இல்லைன்னா எல்ஸ். ஸோ அப்போ இந்த ABCD எதுக்குள்ளேயும் வராது, 0 to 9 இருக்கிறது எல்லாமே இங்கே வரும். ஸோ த ரேஞ்ச் 0 to 9 அப்படி வச்சுக்கலாம். 0 to 9. ஸோ இப்போ ரொம்பவே சிம்பிள். ஏவா இருந்தால் என்ன பண்ணுறது, ஏவா இருந்தால் அந்த இடத்துல 15 இருக்குன்னு அர்த்தம். சாரி, ஏவா இருந்தால் அந்த இடத்துல 10 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம், ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நம்பர். அப்போ அந்த நம்பர் என்ன 10, ஏன்னா ஏன்னா அந்த இடத்துல 10 தான் இருக்க போகுது. ஸோ 10 இன்டூ என்னுடைய பவர். ஓகே, அடுத்த ஐட்ரேஷனுக்கு என்னோட பவர் என்ன பண்ணணும், பவர் ஈக்குவல் டு பவர் மல்டிப்ளிகேஷன் வித் பேஸ். ஏன்னா 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 16 பவர் 0, 16 பவர் 1, 16 பவர் 2. ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் அந்த பேஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ரிட்டர்ன் ஆக போகுது. பியா இருந்தா இதுதான் பண்ணுவோம், பட் ஆனால் 10 வராது, 11. ஸோ அதே மாதிரி சியா இருந்தா இதுதான் பண்ணுவோம், ஆனால் 10 வராது, 12. அதே மாதிரி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடலாம். 13, 14, 15, நெக்ஸ்ட். ஓகே, 15 வரைக்கும் ஃபைன். இப்போ கேரக்டரா இருந்தா நான் என்ன பண்றது, சேம். கேரக்டரா இருந்தா இங்க அந்த கேரக்டருக்கு எப்படி நான் அதுக்கு தகுந்த இன்டீஜர் வேல்யூ எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பாருங்க, நான் ஒரு கேரக்டர் அசைன் பண்ணியிருக்கேன். இது என்ன, கேரக்டர்ல 0, கேரக்டர்ல 0. இந்த கேரக்டருக்கு, இந்த 0ங்கிற கேரக்டருக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த ஆஸ்கி வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இன்ட் டேட்டா டைப்ல பிரிண்ட் பண்றேன். என்னன்னு நீங்களே பாருங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். என்னன்னு நீங்க பாருங்க, அந்த கால்குலேஷன் உங்களுக்கே புரியும். 48. ஓகே, இப்போ இதுக்கு 48 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது கூட நான் எதை மைனஸ் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும். இப்போ 48ன்னு ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்கு. இந்த 0ங்கிறது நீங்க கேரக்டரா பார்க்காதீங்க, இதை ஒரு ஆஸ்கி வேல்யூவா பாருங்க. இப்போ இதுதான் 48. ஸோ அப்போ இந்த 0 கேரக்டருக்கு ஈக்குவலண்டா எனக்கு 0ங்கிற இன்டீஜர் வேணும். அப்போ இந்த 48 கூட எதை மைனஸ் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும், 48 கூட 48 மைனஸ் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும். கரெக்டா? அப்போ 48 கூட மைனஸ் 48 நான் பண்றேன், 48 பண்றேன். அப்போ இங்க எனக்கு 0 கொடுத்தனா எனக்கு இன்டீஜர்ல நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுதான் இங்க பியூட்டியே. ஸோ நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். நான் 0 கேரக்டர் 0 தான் கொடுத்துருக்கேன். 0 to 9 எது கொடுத்தாலும் எனக்கு என்ன, இப்போ எனக்கு இன்டீஜர்ல 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் கேரக்டர் 0 கொடுத்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நான் இப்போ கேரக்டர் 5 கொடுக்குறேன். 0 to 9 எதுக்கு வேணாலும் கொடுக்குறேன், கேரக்டர் 5 கொடுக்குறேன். இப்போ இந்த மைனஸ் 48 பண்றதுனால எனக்கு என்ன ஆகும்னா அதுக்கு ஈக்குவலண்டான இன்டீஜர் வேல்யூ கிடைச்சிடும். இது 5 தான், ஆனா எனக்கு இன்டீஜர்ல 5ங்கிறது கிடைச்சிடும். அது ஏன் அப்படின்னா அதோட ஆஸ்கி வேல்யூ அந்த மாதிரி. இந்த 48 ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேரக்டருக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு கண்டிப்பா 48 + 5 எவ்வளோங்க, 53 இருக்கும். இப்போ 53 கூட நம்ம 48 மைனஸ் பண்றதுனால எனக்கு எக்ஸாக்டா இன்டீஜர்ல அதோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ 48 மைனஸ் பண்ணலாம், இல்லைன்னா கேரக்டர் 0 கூட மைனஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 48ங்கிறது 0th கேரக்டர் தான். ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம், இந்த கம்பைலர்ல ஸோ எனக்கு இன்டீஜர் கூட தானே மல்டிபிள் பண்ணணும், அந்த கேரக்டர்ல இருக்கா. ஸோ அப்போ நான் முதல்ல இன்டீஜர் டேட்டா டைப்ல என்னுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, என்னுடைய கேரக்டர் கூட -48 பண்ணாலும் ஓகே தான், இல்லை 0ங்கிற இந்த கேரக்டர் மைனஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக 48 பண்ணியிருக்கிறேன். அந்த இன்டீஜர் வேல்யூ கூட மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பவர், தென் பவரை அப்டேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். லாஸ்ட்டாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நம்ம ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதானே, வேற ஏதாவது இருக்கா இதில்? ரொம்பவே சிம்பிள். ஸோ ரிட்டர்ன் ஆன்சர். இப்போ நான் ரன் பண்ணி நம்ம கம்பைலரில் 2F அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஏன் ரிட்டர்ன் ஆன்சர் இங்கே பண்ணியாச்சு, தென் why மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்? ஒன் மினிட். ஓகே, இது வந்து ஃபார் லூப்புக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ இங்கே எனி பேஸ் டு டெசிமல் ஸ்ட்ரிங் என் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்னா ஆன்சரை, அப்புறம் மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் லைன் நம்பர் எதில் கட்டுது? ஓகே, ஒரு ப்ராக்கெட் எங்கேயோ அதிகமாக இருக்குது போல. ஸோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸில் இருக்குது. பப்ளிக் ஸ்டாட் வாய்ட் மெயின் கரெக்டாக தானே இருக்கிறது. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம்.
ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஏன்பா ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஓகே, ஒருவேளை இங்கே ஏதாவது இருக்கும் போல. இருங்க என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போவும் மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா? சரி, ஓகே, இந்த கோடை நம்ம அப்படியே ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதை கம்ப்ளீட்டாகவே கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் வராது. ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராம் நம்ம எழுதின கோடு இதுதான். ஸோ இந்த கோடுக்கு இப்போ நான் இன்புட் வந்து 2F அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன வரணும்? 47 வரணும். இது என்ன பேஸ்னு முதல்ல மென்ஷன் பண்ணிடுறேன், 16. ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்தா 47 வந்துருச்சா? வந்துருச்சு. ஸோ இப்போ கோடு நம்ம எழுதின கோடு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்சோ பைனரிக்கு செக் பண்ணிடலாம். நமக்கு தெரிஞ்ச அந்த வேல்யூ 1110011. ஸோ இது என்னது? பைனரியில் 2. இப்போ எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? 57 வரணும். 57 வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி 71 கொடுக்கலாம். 71 கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிறது என்னது? 71. ஸோ இந்த பேஸுங்கிறது வந்து ஆக்டல். எனக்கு வந்து 57 வரணும். ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை புரியல, ஏதாவது டவுட் இருக்குது, ஏன் நம்ம இதை பண்ணோம் அப்படிங்கிற எந்த டிஸ்கஷனாக இருந்தாலும் கீழே கமெண்டில் பின் பண்ணுங்கள். நம்ம அதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பை பாய், டேக் கேர்.